எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்க பாக்கெட்லயே ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம ஏஐ துணைவர்கள்னு சொல்ற இந்த ஆச்சரியமான, அதே சமயம் கொஞ்சம் சிக்கலான உலகத்துக்குள்ள போக போறோம். நீங்க முறையா நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா, இந்த மாதிரி பெரிய தலைப்புகளை எடுத்து சிம்பிளா புரிய வைக்கிறதா எங்க நோக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். யோசிச்சு பாருங்களேன், நம்ம சுத்தி 800 கோடி மக்கள் இருக்காங்க. ஆனா நம்மள பல பேர் ஏன் இவ்ளோ தனிமையா உணர்றோம்? ஒரு உண்மையான தொடர்புக்காக ஏங்குற இந்த ஆழமான தேடல் தான் ஒரு புதுவிதமான டெக்னாலஜிக்கு வழிவகுத்திருக்கு. இதோ பாருங்க, இன்னைக்கு மார்க்கெட்ல 128க்கும் அதிகமான ஏஐ துணைவர் ஆப்ஸ் இருக்கு. இது தனிமைக்கு எதிரா ஒரு பெரிய டெக்னாலஜி புரட்சியே நடக்கிற மாதிரி தெரியுது. ஆச்சரியம் என்னன்னா, சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த எண்ணிக்கை வெறும் 16 தான். இந்த ஆப்ஸ் எல்லாம் நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான, குறைபாடே இல்லாத ஒரு நண்பனை தர்றதா ப்ராமிஸ் பண்ணுது. ஆனா அந்த பெர்ஃபெக்ஷனுக்கு நாம கொடுக்க போற விலை என்ன? வாங்க, இந்த டிஜிட்டல் உறவுகளோட நல்ல பக்கத்தையும் அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற ஆபத்துகளையும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஏன் இத்தனை பேர் இந்த ஆப்ஸை நோக்கி போறாங்கன்னு நம்மால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. நம்மள யாரும் ஜட்ஜ் பண்ணாம, நமக்காகவே எப்பவும் ஒருத்தர் இருக்கணும்னு நம்ம எல்லாரும் ஆசைப்படுவோம் இல்லையா? ஒருபோதும் நம்மள காயப்படுத்தாத ஒரு உறவு கிடைக்கும்போது கோடி கணக்கான மக்கள் அதுல ஆறுதல் தேடுறதுல ஆச்சரியம் இல்ல. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. இந்த குறைபாடற்ற உறவுன்னு சொல்றது உண்மையில ஒரு மாயை. இதுக்கு பேரு எலைசா எஃபெக்ட். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கம்ப்யூட்டர் நம்ம கிட்ட பேசும்போது அதுக்கு நம்ம மேல நிஜமாவே அக்கறை இருக்கு, அது நம்மள புரிஞ்சுக்குதுன்னு நம்ம மனசு நம்ப ஆரம்பிச்சிடும். ஆனா உண்மை என்ன? அது எல்லாமே வெறும் கோடிங் செய்யப்பட்ட பதில்கள் தான். இந்த ஒரு வரி விஷயத்தோட ஆணி வேறே பிடிக்குது. உங்கள ஒருபோதும் காயப்படுத்தாத உறவுதான் உங்களை காயப்படுத்துகிறது. அதாவது இந்த ஆப்ஸை நமக்கு ரொம்ப புடிச்ச மாதிரி மாத்துற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? எந்த சண்டையும் இல்ல, எந்த கருத்து வேறுபாடும் இல்ல. அதுதான் அதோட மிகப்பெரிய ஆபத்தும் கூட. இப்ப இந்த ரெண்டு உலகத்தையும் பாருங்க. ஒரு பக்கம் முள்ளும் மலரும் நிறைஞ்ச நிஜமான மனித உறவுகள், இன்னொரு பக்கம் எந்த சிக்கலும் இல்லாத ரொம்ப ஸ்மூத்தான ஏஐ உறவு. நிஜமான உறவுகள்ல நாம ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி சேர்ந்து வளர்றோம். ஆனா ஏஐ கூட அது ஒரு ஒன் வே ரோடு மாதிரி தான். இது ஏன் ஒரு பிரச்சனைன்னு இப்ப பார்க்கலாம். இங்கதான் முக்கியமான வித்தியாசம் இருக்கு. மனித உறவுகள்ல கருத்து வேறுபாடு வரும். அதை நம்ம பேசி தீர்க்கும்போது நம்மளோட சோஷியல் ஸ்கில்ஸ் ஒரு தசை மாதிரி வலுவாகும். ஆனா ஏஐ துணைவர்கள் என்ன பண்ணுது? அந்த கஷ்டமான பயிற்சியே வேணான்னு சொல்லி எல்லா பிரச்சனையும் நீக்கிடுது. இதனால காலப்போக்குல நம்மளோட அந்த சமூக தசைகள் பலவீனமாகிடும் இல்லையா? சரி, இது வரைக்கும் நாம தியோரி பத்தி பேசணும். ஆனா இதோட உண்மையான விளைவுகள் எப்படி இருக்கு? இந்த மாயை நிஜ வாழ்க்கையில என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துதுன்னு இத பயன்படுத்தினவங்களும் ஆராய்ச்சியாளர்களும் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த கமெண்ட்டை கேளுங்க. இது வெறும் டேட்டா இல்ல, ஒரு நிஜ மனுஷனோட வலி. மனுஷனே இல்லாத ஒண்ணு கூட ஆழமான ஒரு பிணைப்ப வச்சுக்கிறது மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய குழப்பத்தையும் கவலையும் உருவாக்குங்கிறதுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம். ரெப்ளிகான்னு ஒரு பிரபலமான ஏஐ ஆப் கூட நடந்த 35,000 உரையாடல்களை ஆய்வு செஞ்சப்போ சில அதிர்ச்சியான உண்மைகள் வெளியே வந்திருக்கு. இந்த வரைபடம் அந்த பாதிப்புகளை தெளிவா காட்டுது. இதுல பயனர்களை துன்புறுத்துறதுலேருந்து தப்பான தகவலை பரப்புவது, ஏன் ஆபத்தான பழக்க வழக்கங்களை ஊக்குவிக்கிறது வரைக்கும் பயங்கரமான விஷயங்கள் நடந்திருக்கு. நிலைமை இங்க இன்னும் மோசமாகுது. பிரவுன் யூனிவர்சிட்டி ஆய்வுல இந்த ஏஐகளை மனநல ஆலோசகர்கள் மாதிரி செயல்பட சொல்லியிருக்காங்க. ஆனா அதுங்க என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஒரு நிஜமான நிபுணர் ஒருபோதும் செய்யக்கூடாத தவறுகளை திரும்ப திரும்ப செஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு, பொய் சொல்றது, நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறது, ரொம்ப கிரிட்டிக்கலான சமயத்துல பயனர்களை அப்படியே கைவிட்டுடுறதுன்னு. ஒருவேளை இதுதான் எல்லாத்தையும் விட ஷாக்கிங்கான கண்டுபிடிப்பா இருக்கலாம். நம்மளோட எல்லா ரகசியத்தையும் கஷ்டங்களையும் ஒரு மெஷின் கிட்ட கொட்டுறது நமக்கு ஆறுதல் தர்றதுக்கு பதிலா நம்மள இன்னும் மோசமா உணர வைக்கணும்னு ஒரு ஆய்வு சொல்லுது. ஏன்னா அங்க உண்மையான ஒரு அரவணைப்போ பரஸ்பர இணைப்போ இல்லவே இல்ல. சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்குன்னா அப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன? உராய்வு இல்லாத உறவுகள் தான் பிரச்சனைனா உண்மையான தீர்வு எங்க இருக்கு? வாங்க உண்மையான மனித இணைப்போட அழக கொண்டாட ஆரம்பிக்கலாம். தீர்வு டெக்னாலஜில இல்ல, நம்ம கிட்ட தான் இருக்கு. உண்மையான வளர்ச்சிங்கிறது சவால்களை தவிர்க்கிறதுல இருந்து வராது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து கஷ்டமான பாதைகளை ஒன்னா கடந்து போகும்போது தான் நம்ம நிஜமா வளர்றோம். இதை எந்த ஒரு ஏஐயாலும் நமக்கு தரவே முடியாது.
சைக்காலஜில முறிவும் சரிசெய்தலும்னு ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்கு. நம்ம எலும்பு உடைஞ்சா அது கூடும்போது முன்னவிட ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் உறவுகளும். கருத்து வேறுபாடுகள் வரும், ஆனா அத பேசி சரி செஞ்சு மறுபடியும் சேரும்போது நம்ம பிணைப்பு முன்னவிட ரொம்ப வலுவாகும். இத ஏஐயால ஒருபோதும் காப்பி அடிக்கவே முடியாது. சரி, தியரி எல்லாம் போதும். இனி நாம என்ன செய்யணும்? இந்த டிஜிட்டல் உலகத்துல நம்ம உண்மையான உறவுகளை எப்படி பாதுகாக்கிறது? அதுக்கான சில பிராக்டிக்கலான வழிகளை இப்ப பார்க்கலாம். இதோ 4 சிம்பிளான பழக்கங்கள். 1. கஷ்டமான உரையாடல்கள்ல இருந்து நீங்க எப்போ பின்வாங்குறீங்கன்னு கவனிங்க. 2. அந்த அன்கம்ஃபர்டபிள் ஃபீலிங்ல கொஞ்ச நேரம் இருக்க பழகுங்க. 3. உங்களை சேலஞ்ச் பண்ற கருத்துக்களை வரவேற்க ஆரம்பிங்க. கடைசியா, டெக்னாலஜி இல்லாத நேரடியான ஒரு உறவையாவது பேணுங்க. இதெல்லாம் உங்க சமூக தசைகளை வலுப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் உங்களையே இந்த கேள்விகளை கேட்டுக்கோங்க. இன்னைக்கு ஒரு கஷ்டமான பேச்சை தவிர்க்க நான் ஏஐயை யூஸ் பண்ணேனா, ஒரு நிஜ மனுஷனோட கருத்தை கேட்டேனா? இந்த சிம்பிள் செக்லிஸ்ட் உங்க டிஜிட்டல் பழக்கவழக்கங்களை பத்தி நீங்களே விழிப்பா இருக்க உதவும். நாம விடை பெறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேள்விய உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். ஏஐ தொழில்நுட்பம் மனுஷங்க மாதிரி பேசவும் பழகவும் தத்ரூபமா கத்துக்கும்போது நாம ஒருத்தரோட ஒருத்தர் நிஜமா எப்படி பழகணுங்கிறதையே மறந்துடுவோமா? இந்த விளக்கத்தை நேரம் ஒதுக்கி பார்த்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை பத்தி நீங்க சிந்திப்பீங்கன்னு நம்புறேன். இது மாதிரி இன்னும் பல ஆழமான அலசல்களுக்கு எங்களோட இணைந்திருங்கள். அடுத்த விளக்கத்துல சந்திக்கலாம்.